ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல். குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு விதிமுறைகளை மீறும் கட்டிடங்கள் மற்றும் நிறுவனங்களை கண்காணிக்கும் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக பொது தீயணைப்பு படை வியாழக்கிழமை பாயில் தொழிற்பேட்டையில் ஓர் ஆய்வு நடவடிக்கையை மேற்கொண்டது. அதிகாரிகளின் கூற்றுப்படி அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு தரநிலைகள் மற்றும் தீ தடுப்பு விதிமுறைகளுக்கு இணங்க தவறிய கடைகள் மற்றும் நிறுவனங்களை இந்த நடவடிக்கை குறிவைத்தது. இந்த ஆய்வுகளின் விளைவாக பல நிறுவனங்கள் நிர்வாக ரீதியாக மூடப்பட்டதோடு 95 கடைகளுக்கு எதிராக விதிமீறல் அறிவிப்புகளும் வழங்கப்பட்டன. பொது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் வணிக மற்றும் தொழில்துறை பகுதியில் தீ விபத்துகளால் ஏற்படும் இடர்களை குறைப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே இந்த பிரச்சாரம் அமைகிறது என்று தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. குவைத்தில் மேற்கு அபிபத்திரா தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு மத்திய சந்தையில் ஏற்படுத்திய அல் ஃபைராக் மற்றும் அல் குறை நிலையங்களை சேர்ந்து தீயணைப்பு குழுவினர் எவ்வித காயங்களும் இன்றி வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதாக பொது தீயணைப்பு படை வெள்ளிக்கிழமை அறிவித்தது. ஒரு அறிக்கையில் தீயணைப்புத்துறை தகவல் கிடைத்தவுடன் குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடங்கியதாக கூறியது. தீ வெற்றிகரமாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மேலும் உயிரிழப்புகளோ காயங்களோ ஏற்படவில்லை. தீ விபத்திற்கான காரணத்தை அதிகாரிகள் வெளியிடவில்லை. அதே வேளையில் விசாரணைகளும் தொடர் நடவடிக்கைகளும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத்தின் தொடர்ச்சியான டிஜிட்டல் மாற்ற முயற்சிகளின் ஒரு பகுதியாக பொது குடிமை தகவல் ஆணையம் பயனர்கள் பதிவேட்டு தரவுகளையும் குடிமை அடையாள எண்களையும் டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைக்க உதவும் வகையில் சால் செயலி மூலம் ஒரு புதிய மின்னணு சேவையை தொடங்கியுள்ளது. இந்த புதிய அம்சம் பயனர்கள் PACA சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி தங்கள் ஆதரவின் கீழ் உள்ள சார்ந்திருப்பவர்களின் பல குடிமை அடையாள அட்டைகளை இணைக்க அனுமதிக்கிறது. இது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு இந்த செயல்முறை மேலும் வசதியாகவும் திறமையாகவும் ஆக்குகிறது. எக்ஸ் தளத்தில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ கணக்கில் பகிரப்பட்ட ஒரு அறிக்கையில் செயல் திரை மூலம் மின்னணு சேவைகளை மேம்படுத்தவும் நடைமுறைகளை எளிமையாக்கவும் பயனர் அனுபவத்தை மேம்படுத்தவும் இந்த சேவை அறிமுகப்படுத்ததாக பேசி தெரிவித்துள்ளது. மின்னணு பரிவர்த்தனைகளை எளிதாக நிறைய செய்யவும் செயலாக்க நேரத்தை குறைக்கவும் டிஜிட்டல் முறையில் வழங்கப்படும் சேவைகளின் ஒட்டுமொத்த செயல்திறனை அதிகரிக்கவும் இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது என்று இந்த ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள உள்ளூர் வங்கிகள் தனிநபர் கடன் வரம்புகளை குறைப்பதன் மூலமும் நிதியுதவி தொகையை ஊழியர்களின் பணி ஓய்வுகால பலன்களுடன் இணைப்பதன் மூலமும் குடியிருப்பாளர்கள் மற்றும் குவைத் அல்லாதவர்களுக்கான கடன் கொள்கைகளை கடுமையாக்க தொடங்கியுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில வங்கிகள் இப்போது கடன் தொகையானது கடன் வாங்குபவரின் எதிர்பார்க்கப்படும் பணி ஓய்வு கால ஊக்கத்தொகையின் மதிப்புக்குள் இருக்க வேண்டும் என நிபந்தனை விதிப்பதாகவும் மற்ற வங்கிகள் நிதியுதவி வரம்புகளை மேலும் குறைத்துள்ளதாகவும் அரபு நாளிதழான அல்ராய்க்கு தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குவைத் மயமாக்கல் கொள்கைகள் அல்லது தனியார் துறையில் ஏற்படக்கூடிய ஆட்குறைப்பு நடவடிக்கைகளால் பாதிக்கப்படக்கூடிய துறைகளில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு நிதியளிப்பதில் வங்கிகள் மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறையை கடைபிடித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலையற்றதாக கருதப்படும் தொழில்களில் உள்ள ஊழியர்களுக்கு கடன் வழங்குவதை பல வங்கிகள் நிறுத்திவிட்டதாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பான வேலைகள் அதிக சம்பளம் மற்றும் பெரிய நிறுவனங்களை பணிபுரியும் வாடிக்கையாளர்கள் மீது அதிக கவனம் செலுத்துவதாலும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னர் 250 குவைத் தினார் அல்லது 300 குவைத் தினார் முதல் தொடங்கும் சம்பவங்களுக்கு நிதியுதவி வழங்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சில வங்கிகள் தனிநபர் நிதியுதவிக்கான குறைந்தபட்ச சம்பள தேவையை 500 குவைத் தினாருக்கும் அதிகமாக உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் நடுத்தர கால உள்ளூர் மயமாக்கல் திட்டங்களால் குறைவாக பாதிக்கப்படுவதாக கருதப்படும் சுகாதாரம், பொருளியல், கல்வி மற்றும் எண்ணெய் தொழில் போன்ற சிறப்பு துறைகளில் உள்ள நிபுணர்களுக்கு விதிவிலக்குகள் பொருந்தலாம். வலுவான நிதி நிலைத்தன்மை மற்றும் சிறந்த கடன் பதிவுகளை கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு சாதகமான நிதியுதவி விருப்பங்களை தொடர்ந்து பெறலாம். குவைத்தில் புதன்கிழமை மதியம் குவைத்தின் அப்பாசியாவில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுந்ததாக கூறப்படும் மலையாளி மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இறந்தவர் ஃபிஜி மணி மற்றும் லிவி பிஜு வினைதல்கள் பல் மருத்துவ மையம் ஆகியோர் மகள் ஷிபா பைஜு மணி வயது 14 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் பெரும்பாவூர் அருகே உள்ள சிறக்காரா முட்டத்தை சேர்ந்தவர். தகவல்களின்படி இந்த சம்பவம் அப்பாசியா நெடுஞ்சாலை சந்தை அருகே நிகழ்ந்துள்ளது. சேபா யுனைடெட் இந்தியன் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவராக இருந்தார். மேலதிக சட்ட மற்றும் மருத்துவ நடைமுறைகளுக்காக சரளம்
பர்வானியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதுடன் இச்சம்பவம் தொடர்பான சூழ்நிலைகள் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றன. கொள்கையின்றி சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல். நன்றி, வணக்கம்.